வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து 10th தாவரவியலில் ஹார்மோன்கள் பற்றி. இது வந்து ஒரு மிக முக்கியமான பகுதி. கண்டிப்பாக இது ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து எல்லா தாவர ஹார்மோனும் கொஞ்சம் குழப்பறப்போலே இருக்கும். அடிக்கடி நம்ம ரிவிஷன் பண்ண தான் அந்த ஹார்மோன் பற்றி நமக்கு தெரியும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தாவர ஹார்மோன் எத்தனை வகைப்படும்? 5 வகை. செல் பகுப்பை கட்டுப்படுத்த உதவும் ஹார்மோன் என்ன? சைட்டோகைனின் மற்றும் ஜிப்ரெல்லிக். உதிர்தல் பகுதியை உருவாக்கும் ஹார்மோன் என்ன? எத்திலின். உதிர்தல் பகுதியை தடுக்கும் ஹார்மோன் பெயர் என்ன? ஆக்சின். இளம் கனிகளின் வளர்ச்சிக்கு காரணமான ஹார்மோன் என்ன? சைட்டோகைனின். கனிகள் பழுப்பதை தூண்டும் ஹார்மோன் பெயர் என்ன? எத்திலின். தண்டு நீட்சியை கட்டுப்படுத்த உதவும் ஹார்மோன் பெயர் என்ன? ஆக்சின் மற்றும் ஜிப்ரெல்லிக். தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆக்சின். ஆக்சின் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? கால் மற்றும் ஆஜன் ஸ்மித். தாவரத்தின் முளைக்குருத்து உரையானது ஒளியின் திசை நோக்கி வளர்வதை கண்டறிந்தவர் யார்? சார்லஸ் டார்வின். ஆதிக்க பொருள்தான் ஆக்சின் என கண்டறிந்தவர் யார்? வென்ட். அவினா முளைக்குருத்து தாவரத்தில் இருந்து பலவிதமான ஆராய்ச்சி செய்தவர் யார்? அவரும் வென்ட். ஆக்சின்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று இயற்கை ஆக்சிஜன், மற்றொன்று செயற்கை ஆக்சிஜன். இயற்கை ஆக்சிஜனுக்கு எடுத்துக்காட்டு IAA. இது விளக்கமாக கூறப்போனால் இன்டோல் 3 அசிட்டிக் அமிலம். செயற்கை ஆக்சிஜனுக்கு எடுத்துக்காட்டு 2,4-D டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம். நுனி மொட்டுகளை உற்பத்தி செய்ய பயன்படும் ஹார்மோன் பெயர் என்ன? ஆக்சின். விதையில்லா கனிகள் உருவாவதற்கு காரணமான ஹார்மோன் என்ன? அதுவும் ஆக்சின். உதிர்தல் அடுக்கு உருவாவதை தடை செய்யும் ஹார்மோன் என்ன? ஆக்சின். செல்களை நீட்சியடைய உதவும் ஹார்மோன் பெயர் என்ன? சைட்டோகைனின். தாவரங்கள் முதுமை அடைவதை தாமதப்படுத்தும் ஹார்மோனும் சைட்டோகைனின். இந்த தாவரங்கள் முதுமை அடைவதற்கு ஒரு பெயர் உண்டு. அதற்கு ரிச்மாண்ட் லாங் விளைவு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்லா தேர்வும் கேட்டிருக்காங்க. அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் பெயர் என்ன? ஜிப்ரெல்லின். அதாவது இப்போ நம்ம பார்த்த ஆக்சின், சைட்டோகைனின் மற்றும் ஜிப்ரெல்லின், இதில் பார்க்கும்போது ஜிப்ரெல்லின் தான் அதிக அளவு காணப்படும். நெல் பயிரில் பக்கான நோய் மற்றும் கோமாளித்தன நோயை கண்டறிந்தவர் குருசோவா. உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குகின்ற ஹார்மோன் என்ன? ஜிப்ரெல்லின். கருவுறுதல் நடைபெறாமலே கனிகள் உருவாவதில் ஆக்சினை விட திறன்மிக்க ஹார்மோன் என்ன? ஜிப்ரெல்லின். இறுக்க நிலை ஹார்மோன் பெயர் என்ன? அப்சிசிக் அமிலம். வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் பெயர் என்ன? எத்திலின். இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைவதை விரைவுபடுத்தி காய் கனியாக மாறுவதற்கு காரணமான ஹார்மோன் எத்திலின். மொட்டுகள் மற்றும் விதைகளின் உறக்கத்தை நீக்குகின்ற ஹார்மோன் பெயர் என்ன? அதுவும் எத்திலின். உங்களுக்கான ஒரு கொஸ்டின் நண்பர்களே, சுவரில் வெள்ளையடிக்க பயன்படும் சுண்ணாம்பின் பெயர் என்ன? கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு முக்கியமான வீடியோவில் வந்துட்டு இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.